உலகெங்கிலும் வாழும் கன்னிராசினியர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? இந்த 2026 அப்படின்னாவே எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, என்னங்க நல்லா இருந்துச்சு 25 சரியில்லை, 24 சரியில்லை, இப்ப என்ன 26 மட்டும் என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிறதா. கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி இந்த ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த இயரை கூட. ஏன்னா உங்களுடைய நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் நீங்க வச்சுக்கணும். ஏன்னா கன்னிராசி பொறுத்த வரைக்கும் 7ல கெண்டக சனி, அது இல்லாம 6ல் ராகு, கிட்டத்தட்ட 10ல் குரு பகவான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 7ல சனி இருந்தாலும் கூட 14வது வீட்டுக்கு குரு மே மாசத்துக்கு அப்புறம் வரப்போறாரு. கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும். கண்டிப்பா வீட்டுல ஒரு நல்ல சுப செய்தி ஏற்படும். ஒரு சிலருக்கு கல்யாணம் வாய்ப்புகள் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாள் கட்ட முடியாத கடனை கட்டுவீங்க. அல்லது அந்த சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும், பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, அந்த பூர்வீக சொத்தை விற்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 2026 அந்த விற்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். கண்டிப்பா உங்க பெற்றோர்கள், உங்களுக்கு முன்னோர்கள் உங்களுக்கு கட்டாயமா சப்போர்ட் பண்ணுவாங்க. தைரியமா இருங்க. இந்த 2026 உங்களுக்கு ஒரு நல்ல வருடமா தான் இருக்க போகுது.